ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஒரு எக்ஸாம் இன்னைக்கு இருக்கும். ஸோ டிபிஎம்எஸ் பேப்பர், எல்ஐசி பேப்பர் தான் மோஸ்ட்லி இருக்கும். டிபிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட், அதாவது வந்து எஸ்கியூஎல் லைன் ஒன்று படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கரெக்டாக அதை கொடுக்க பாருங்க. லாஸ்ட் முடிஞ்சால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட் செமிக்கல் வாங்கிங்க. இது சின்ன இதனாலும் பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும். என்டிடி அட்ரிபியூட்ஸு, அதுபோக அந்த ரிலேஷன்ஷிப்பு, பிரைமரிக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன இது சிம்பிள் வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. என்டிடினா ரெக்டாங்கிள் இந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அட்ரிபியூட்ஸ்னா ஓவல் ஷேப் இப்படி பார்த்துக்கோங்க. ஃபார்மேட் அப்படிங்கிறப்போ டெஃபினேஷன், டயக்ராம், எக்ஸ்பிளனேஷன், அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன். எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்கியூஎல் குறி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லது. பிரைமரி கீயை வந்து கரெக்டாக போட பாருங்க, அங்கே மறந்துடாங்க. ஜாயிண்டோட கண்டிஷன் கரெக்டாக கொடுக்க பாருங்க. அதே மாதிரி வந்து ஒரு லாங் பேராகிராஃப் எழுதாம ஒரு சப்ஹெட்டிங்ஸோ இல்லை மெயினான ஹெட்டிங் போட்டு அந்த மாதிரி எழுதி இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ண பாருங்க. டெலிட்டட், ட்ராப், ட்ரங்கேட் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு பார்த்துக்கோங்க. நீங்கள் எஸ்கியூஎல் குறி கொடுக்குறப்போ இல்லை அவங்களே கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைத்தில் வந்து குழப்பிடக்கூடாதுக்காக தான். மெயினாக சொல்ல போனோம் அப்படின்னா ஹெட்டிங், சப்ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. கீவேர்ட்ஸ் கரெக்டாக பாருங்க. ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் கொடுக்க பாருங்க. டயக்ராம்ஸ் போட்டு எழுதுங்க. மோஸ்ட்லி வந்துடும். இதில் எல்லாத்துக்கும் முடிஞ்சா டயக்ராம்ஸ் கொடுக்க பாருங்க. எல்ஐசி அப்படிங்கிறப்போ இன்வென்ட்ரி ஆம்பிளிஃபயர், நான் இன்வென்ட்ரி ஆம்பிளிஃபயர் இந்த மாதிரி இருக்க ஃபார்முலாஸு, இன்டகிரேட் அவுட்புட்டு, 555 டைமர் ஃப்ரீக்வன்சி, பெரிய ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மிஸ்டேக்ஸுங்கிறப்போ ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் அந்த இது பண்ணுறப்போ ப்ளஸ் மைனஸில் வந்து மிஸ்டேக் விட்டுறாங்க. யூனிட்ஸ் பொறுத்தவரை ஹெட்ஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கிறத கரெக்டாக போடுங்க. லாஸ்ட் வந்து போடாமல் விட்டுறாங்க. கரெக்டான வேவ் ஃபார்ம் டயக்ராம் போடுங்க. இன்கரெக்டாக போட்டுறாங்க. ஃபார்முலா வந்து போடுறீங்க அப்படின்னா டயக்ராம் இல்லாமல் போடாதீங்க. ஏ ஸ்டேபிள் அண்ட் போனோ ஸ்டேபிள் இது பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஓவரலாக இந்த இதில் வந்து ஃபார்முலாஸ் மெயினாக போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சர்க்யூட் போடுறீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் எழுதுனதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் அதை பாக்ஸ் போட்டு ஆன்சர் கட்டுற மாதிரி இருக்கும். மெயினாக இதில் டயக்ராமு, ஸோ அந்த ஃபார்முலாஸு, கீவேர்ட்ஸ் மெயின். டிபிஎம்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, எல்ஐசியாக இருந்தாலும் சரி, இல்லை இது போக வேறு எதுவும் பேப்பர்ஸ் இருந்தாலும் சரி, எல்லோரும் நீங்கள் படிச்சிருக்கிறது தான் ஈஸியாக வரப்போகுது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.